ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சு 15 நிமிஷத்தில் ஒரு டேஸ்டான அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். எந்த கப்பில் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 2 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. இதில் சர்க்கரை வந்து அரை கப் வந்து நம்ம கேரமல் செய்ய போகிறோம். 1.5 கப்பு வந்து அல்வா செய்யறதுக்கு. இது வந்து 5 முந்திரி 5 பாதாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அல்வா செய்யறதுக்கு நெய் அதிகமாக தேவைப்படாது. 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் போதும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி வச்சுக்கலாம். நம்ம 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயை வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையில் வந்து 1.5 கப் சர்க்கரை இதை கூட சேர்த்துக்கலாம். அரை கப் வந்து கேரமல் செய்யறதுக்காக. 1.5 கப் சர்க்கரைக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம மீடியமாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்குள்ளே கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கேரமல் ரெடி பண்ணதுக்காக நம்ம அரை கப் சர்க்கரை எடுத்து வச்சுருந்தோம், அது இது கூட சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் இதை கலந்து விட்டுட்டே இருங்க. இது கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இது வந்து கேரமல் கட்டியாகாமல் இருக்கிறதுக்கு, பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த நெய் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இது ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் இருக்கட்டும். அடுப்பு கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. இந்த கேரமல் ரெடியானவுடனே நம்ம ப்ரௌன் கலரில் வந்தோடனே இந்த கேரமல் எடுத்து நம்ம கொதிக்கிற இந்த சுகர் சிரப்பில் சேர்த்துக்கணும். பாருங்கள், கலர் லைட்டாக இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வருது. இது ரொம்பவும் டார்க் ஆகிடுச்சுன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்துட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஆனதும் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ் வந்து தான் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த இருக்கிற சூடில் இன்னும் கொஞ்சம் கலர் மாறிடும். கலர் மாறிடுச்சு. அப்புறம் இப்போ கொதிக்கிற சக்கரை பாகில் இந்த கேரமில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. மொத்தமாக சேர்த்தா ஃபுல்லாக அப்படியே நுர மாதிரி வந்து மேலே தெறிக்க ஆரம்பிக்கும். பொறுமையாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கட்டியாகிட்ருக்கோம், அடியில் தங்கிட்டுருக்கோம். ஸ்பூன் போட்டு லைட்டாக அப்படி கலந்து விட்டுட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தீ வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. அப்படியே கொஞ்சமாக ஊற்றிட்டு அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி ஆகும். இப்போ ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் தீ கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இந்த பாருங்கள், திரியாக கட்டி கட்டியாக ஆகும். அதனால் சைட்லலாம் அதனால் அடி இல்லாமல் கலந்துகிட்டே இருக்கணும். நடுவில் பாருங்கள், திரியாக கட்டி கட்டியாக வருது. நம்ம அல்வா ரெடி ஆகிட்டே இருக்குது. அதனால் அடி விடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். இந்த அல்வா செய்யறதுக்கு 15 நிமிஷம் கூட ஆகாது. பாருங்கள், 2 நிமிஷத்தில் எவ்வளோ கட்டி ஆயிடுச்சு நம்மளுடைய அல்வா. ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் இதுக்கு போதும். இதுக்கு அதிகமாக நெய் தேவைப்படாது. 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு தான் தேவைப்படும். அல்வா பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பாதாமும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான், நம்மளோட அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் 1 நிமிஷத்தில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்படி திருப்பி போடும் போது பபுள்ஸ் மாதிரி தெரியுது இல்லையா, இதுதான் அல்வா ரெடி ஆகிடுச்சுன்ற பக்குவம். அல்வாவோட பக்குவம் இது தான். பாருங்கள், பபுள்ஸ் மாதிரி தெரியுது இல்லையா, இதுதான் நம்ம அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஒரு நெய் தடவின பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம்.
இந்த பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுருக்கேன். இந்த பாத்திரம் டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அடியில் சேர்த்துக்கிறேன். ரெடி பண்ண அல்வாவை இதில் சேர்த்துக்கலாம். கரண்டியை வச்சு நம்ம ஒரு சமப்படுத்திக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம அல்வாவை சமப்படுத்திக்கலாம். அல்வா பார்க்கறது எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்கு நம்ம எந்த ஃபுட் கலரும் சேர்க்கல. நம்ம கேரமல் ரெடி பண்ண தொட்டு கேரமல்லே வந்த கலர் தான் இது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நேச்சுரலாக எந்த ஃபுட் கலரும் இல்லாமல். இது ஒரு 1/2 அன் ஹவர் ஆறட்டும். நம்ம அப்புறம் கட் பண்ணிக்கலாம். இப்போ அல்வா வந்து 1/2 அன் ஹவர் ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கவுத்து போட்டு லைட்டாக இப்படி தட்டிக்குங்க. தட்டிட்டு இப்படி எடுத்திங்கன்னா சூப்பராக நம்மளோட அல்வா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.